பிரம்மாண்டமான அன்னதானம். யார் பண்ண போகிறாங்க ஸ்பான்சர்னா நிஷா. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்தது, இந்த புது சேனல் ஆரம்பித்தது ஜனவரி 10ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி ஆரம்பித்தோம். வெங்காயம் வெங்காயம் நிறைய பேர் வெங்காயம் கேட்டிருந்தீங்க. நல்லா எப்படி நைஸாக நறுக்குறீங்க நிஷா அப்படின்னு. நான் கத்தரிக்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து பீன்ஸ், அப்புறம் அவரைக்காய், சௌச்சௌ 5 சௌச்சௌ, 6 கொத்தவரங்காய், 7 முருங்கைக்காய், 8 கேரட். அடுத்தது 9வது காய்கறி வாழைக்காய். சாப்பாடு நம்ம காட்டவே இல்லை. 5 மணிக்கே சாப்பாடு சாம்பார் தான் ஆச்சு. 2 பேர்த்தோட டியூட்டியும் மாற்றியாச்சு. இப்போ செல்வா வந்து கிளறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் வந்து கிளறிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து காயெல்லாம் இப்படி எடுத்து போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான அன்னதானம். யார் பண்ண போகிறாங்க ஸ்பான்சர்னா நிஷா. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்தது, இந்த புது சேனல் ஆரம்பித்தது ஜனவரி 10ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி ஆரம்பித்தோம். ஜனவரி 20ஆம் தேதியெல்லாம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ இந்த 1ஆம் தேதியெல்லாம் வந்து 4000 வாட்ச் வருஷம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு 5. ஸோ 1ஆம் தேதி 5ஆம் தேதி தொடங்கி மழை 5ஆம் தேதி பிப்ரவரி 5 10ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 5ஓட நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அதனால் பிரம்மாண்டமாக நிஷா வந்து அன்னதானம் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி சமைக்கிறா என்ன இதுன்னு. ஒரு 30-40 பேருக்கு சாம்பார் வைக்க போகிறா. ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறத வீடியோவை பார்க்கலாம். அடுத்தது பேக் பண்ணுறது, சாப்பாடு தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்குறது பார்க்கலாம். நிறைய பேர் நேற்று கேட்டிருந்த வீடியோவில் சொன்னீங்க பெரிய வீடியோவே போடுங்கன்னு. ஸோ அதனால் இன்றைக்கும் பெரிய வீடியோவே பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, ரெடியா நிஷா? சமைக்கலாமா? இப்போ நிஷா வந்து சட்டியெல்லாம் வச்சுட்டா. இதில் தான் சாம்பார் வைக்க போகிறா. இப்போ என்ன சாம்பார் அப்படின்னா கதம்ப சாம்பார். எல்லா காய்கறி போடுறான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்? இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு எதில் வைப்ப? தர்ணீஸ் வர சொல்லு, அவன்கிட்ட கொடுத்து விட்டுறலாம்ல. தியா இன்னைக்கு சூப்பரானது. நாளைக்கு எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம். முடிஞ்சால் யாரும் டைம் இருந்தால் வாங்க. இந்தா ஒரு 100 ml எண்ணெய். கீழே ஊற்றிடாத, அப்படியே பத்திரமா கொண்டு கொடு. நீ கொடுத்துரு, அப்பைக்கு ஊற்றிக்கும். நீ ஊற்ற வேணாம் பாட்டில். நெக்ஸ்ட்டு வெந்தயம் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன். இதெல்லாத்தையும் நம்ம வந்து போட போகிறோம். என்ன சூடாயிருச்சா? அடுப்பு எரிச்சு விட்றி. எரிஞ்சிட்டு தான் இருக்குது, இன்னும் சூடாக ஆகலை. ஓகே, இன்றைக்கி அதோட சொல்ல மறந்தாச்சு. இன்றைக்கி 4வது நாள் அன்னதானம். வெற்றிகரமாக இன்றைக்கி 4வது நாள். ரெடி பண்ணு. எரிஞ்சாலும் என்ன சூடாக அவ்வளோ இருக்க? சூப்பர். இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுக்கோன்னா, இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்கான சூடு ஏறி அப்புறம் ஆயில் ஏறி அப்புறம் தான் கடுகு வெடிக்கும். என்ன இன்னைக்கு நமக்கு அந்த கேஸ் அடுப்பு வந்துருமா? இப்போ இங்கே ஆயிடுச்சா? தெரியல, செக் பண்ணி பாரு. நம்ம கேஸ் புக் பண்ணி எத்தனை நாள் ஆகுது, இன்னும் வரல. புரியலடி. பொரிய வருது. போடு எல்லாத்தையும் போடு. நீங்கள் எல்லாம் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சிறப்பாக வரப்போகுது. நீ சாம்பார் கழுவிட்டியா? என்ன சொல்லுவாரு உடனே, வீட்டுக்கு வைக்கிறப்பெல்லாம் இப்படி வைக்க மாட்டான், என்னதான் செய்யறதெல்லாம் அது மட்டும் டேஸ்ட்டாக செஞ்சிடுறது. அது வேணும்னே நான் செய்யல, அதுவா யதார்த்தமா வருது. அதே மாதிரி வெளியில எங்கேயாவது கோயிலுக்கு போனாதான் நல்லா டிஃப்ரெண்டா நல்லா சூப்பரா சாப்பாடு கட்டிக்கிட்டு. இப்போ வீட்டிலனா ஒன்று பிடிக்கலாம் அடுத்து செஞ்சு சாப்பிடலாம். வெளியில பிடிக்கலாம் அடுத்து செஞ்சிக்க முடியுமா? நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்குலாம் போனோம்னா
ஆமாம், இப்போ நிஷாவுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போகணும். ஆ, அதுக்கப்புறம் அடக்கலங்காத்தார் கோயில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அடுத்து நெடுவாக்கோட்டைக்கு போகணும். பகலில் வந்து அடைக்கலங்காத்தார் கோயில், நைட்டில் வந்து நெடுவாக்கோட்டை, மன்னார்குடி. சரி, ஓகே. கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் நல்லா ஒரு 30 பூண்டு பல் இருக்கும், அதை நல்லா தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 30 பூண்டு, 30 பூண்டு பல். பூண்டு பல். அப்புறம் வெங்காயம். வெங்காயம் நிறைய பேர் வெங்காயம் கேட்டிருந்தீங்க, நல்லா எப்படி நைஸாக நறுக்குறீங்க நிஷா அப்படின்னு. நான் வந்து கட்டர் வச்சுருக்கேன், அதில் தான் நறுக்குவேன். எனக்கு பிரியாணிக்கு நான் இது தக்காளி சாதத்துக்கு நறுக்கிருந்ததை பார்த்து கேட்டாங்க போல, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இது வாழைக்காய் பஜ்ஜி சீவுறதுல போட்டு சீவி வச்சிருக்க அதானே? அதுக்குன்னு ஒரு கட்டுற வாழைக்காய் சீவுறது இன்னும் மொத்தமாக இருக்கும். சரி, அந்த கட்டரை காமிச்சு ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுருவோம். இது என்ன? நான் இங்கே சும்மா ஷாப்பில் தான் இதில் வாங்கினேன், மாலில் தான் வாங்கினேன், சூப்பர் மார்க்கெட்டில். இப்போ வெங்காயத்தை வதக்கும். வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும் பார்ப்போம். இது கூட வந்து பட்டை மிளகாய் போடணும். எத்தனை பட்டை மிளகா? காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 அந்த மாதிரி. மாதிரி கிள்ளி போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு பட்டை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போடுவியா? பச்சை மிளகாவும் போடணும். பச்சை மிளகாவும் போடணும், பட்டை மிளகாவும் 2 மிளகாவும் போடணும், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தரமாக, சூப்பராக. வேறு என்ன நிஷா நெக்ஸ்ட்டு? பச்சை மிளகாவும் தக்காளி. தக்காளி பச்சை மிளகாய் எவ்வளோது? ஒரு 10 பழம், 15 வெங்காயம், 10 தக்காளி. நல்லா பெரிய பெரிய தக்காளி 10 தக்காளி. இதுவும் ஃபுல்லாக வதங்கணுமா? லைட்டாக வதங்கணும், மாவு மாதிரி ஆகும். வதங்கிருச்சா நிஷா? தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு காய்கறி தான் இருக்கப்போ. இது என்னது? ஒரு சில காய்கறியெல்லாம் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போடாமல் இது பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில காய்கறி வந்து தண்ணிலாம் போடணும், ஏன்னா கருப்பாகாமல் இருக்கும். இது வந்து கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய். ஓகே, கத்திரிக்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் கட் பண்ணி போடவும் அந்த தண்ணி வந்து இந்த கலரில் மாறிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு அலசிட்டு போடாச்சு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2 காய் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து பீன்ஸ். அப்புறம் அவரைக்காய். இதோட 4. இதுக்கு தொட்டுக்கவே வேண்டியதில்லை, எல்லா இதுவுமே இதுலேயே இருக்கும். இருந்தாலும் நிஷா ஏதாவது கொடுப்பா தொட்டுக்க. அது கொடுக்கையில் என்னன்னு பாருங்க. இதுக்கு தொட்டுக்க வேண்டியதில்லை, காய்கறியை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம். அடுத்ததாக வந்து சௌச்சவ் காய். சௌச்சவ் 5ஆவதா? 5 சௌச்சவ். 6 கொத்தவரங்காய். 6 கொத்தவரங்காய். 7 முருங்கைக்காய். 8 கேரட். இப்போ இது எல்லாத்தையும் ஏன் ஒரே இதுலேயே கொட்டி வச்சுக்கலான்னாரு செல்வா, உங்களுக்கு தெரியணுன்றக்காக ஒவ்வொரு காய்கறியாக ஒவ்வொன்றுலையும் கட் பண்ணி வைக்கினாரு. அதனால நான் ஒவ்வொன்றுலையும் கட் பண்ணி. அடுத்தது 9வது காய்கறி வாழைக்காய். 10 வகையான காய்கறி போட்டு சமைச்சாச்சு. போடு, வாழைக்காய் அள்ளி போடு. இன்னும் நிறைய காய்கறி போடலாம், சந்தையில் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்ல இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அமௌண்ட் இல்லைன்னு வெண்டைக்காயெல்லாம் போடலாம், ஆனால் வெண்டைக்காயெல்லாம் போட கொல ஆயிரும். ஒரு சில காய்கறி போடலாம், ஒரு சில பட்டாணி சுண்டெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்க கிடையாது? பட்டாணி சுண்டல் இதுதானே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா பிரித்து வச்சிருந்தேன். வாழைக்காய் இறக்கியாச்சு. வெங்காயம் அடி பிடிச்சிட போதுரி. ஆனால் அடி பிடிக்காது, ஏன் சொல்லு? காய் தண்ணி போட்டோம்ல அதனால. சரி, அடுத்தது வேற என்ன? இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடவா? என்ன போடுற? என்ன அடியை போட போற இனிமே? காய் போட்டாச்சுன்னா உப்பு போட வேண்டாவா? கல் உப்பு. நல்லா
நிறையா போட்டுறாத. காய் போட்டால் தான் நல்லா வதங்கும். காயில் உப்பெல்லாம் சாரணும் இல்லை. இப்போ போய் வச்சுட்டு வரீங்களா? வச்சுட்டு வாங்க. அடுத்து இப்போ பெருங்காயம், நம்ம தூள் பெருங்காயம் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதனால் அடுத்து கட்டி பெருங்காயம் சேர்த்து. சாம்பாருக்கு பெருங்காயம் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் செரிமானமும் ஆகும். கரெக்டாக? காய் பருப்பு வந்து காய் தானே, இதாகாமல் பெருங்காயம். ஒரு பெருங்காயம் ஒன்றும் இல்லை, ரெண்டு இது போடுறியா? போடு போடு. ஆமாம், அவ்வளோ சாம்பார் வைக்கணும்ல. 2 பெருங்காயம். அடுத்ததாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். புகை அடிக்குது. மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எவ்வளவு? 3 ஸ்பூன் அளவு. 3 ஸ்பூனு. அது சாம்பார் பொடி 10 ரூபாயில் 2 பாக்கெட். 10 ரூபா பாக்கெட்டில் 2. சாம்பார் பொடி அச்சி. அப்புறம் மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வர மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காரத்துக்கு கம்மியாக. ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் அளவு. மல்லித்தூள். அடுத்து இனி நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி காய் வேந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து காய் வேக கொள்ளி புளி ஊற்றிட்டோம்னா காய் வந்து வேகாது. நிசா தண்ணி ஊற்றிட்டா. ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் புளி கரைச்சி ஊற்றல. புளியெல்லாம் கரைக்கிறப்ப ஊற்றலாம். இப்போ இதெல்லாம் கொதிக்கணுமா? கொதிக்கணும், காய் வேகணும். காயெல்லாம் வேகணும். வேகட்டும். நல்ல குலைவாக வேகணும். தண்ணி ஊற்றிடலாமா நிசா? புளியை நல்லா 100 புளி. 100 புளி. 100 கிராம் புளி. அடுத்து அன்னதானம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிசாவுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா பண்ணுவாள். வெற்றிகரமாக 4 நாள் முடிச்சாச்சு. என்னென்ன ப்ரோக்ராம்னு இதிலே சொல்லியிருக்கோம். ஆமாம், அடுத்தடுத்து லைனாக நம்மளுக்கு இருக்குது. வெளியில் ட்ராவல் ப்ரோக்ராமாக இருக்குது. ஆரக்கோட்டைக்கு போகணும். பைக்லையா? மாசி முகத்துக்கு சிவன் ராத்திரிக்கு. பைக்கில் போறியா? சரி, ஊத்து. பார்த்து ஊத்துன்னா மல்லாக்க சாயிரா. கீழே சூடாக இருந்துச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆமாம், நல்லா கொதியும் வந்துருச்சு. அதாங்கிட்ட வச்சிரு. தண்ணி ஊற்றணுமா? அவ்வளோதானா? சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? என்ன வேணும்? பருப்பு ஊற்றணுமா? பருப்பை நல்லா வேக வச்சு. எத்தனை கிலோ? ஒரு 1 கிலோ பருப்பு. 1 கிலோ. பருப்பை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். என்ன பருப்பு? துவரம் பருப்பு 1/2 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ. துவரம் பருப்பு 1/2 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ. மொத்தமாக 1 கிலோ. பரவாயில்லையே, தண்ணியை ஊற்றாமல் இதே 1/2 சட்டி வந்துருச்சே. கொள்ளன்னு இருக்காண்ணா. அப்போ தான் சாப்பாடு செய்யல நல்லா இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம பேக் பண்ணையில் பார்ப்போம். சரியா? கொதிக்கட்டும். இது கொதிக்கணுமா? சரி, ரைட். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நிசாவும் ரெடி ஆகி குளிச்சுட்டு வந்துட்டா. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா சாப்பாடெல்லாம் கிளறணும். சாப்பாடு இங்கே இருக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு நம்ம காட்டவே இல்லை. 5 மணிக்கே சாப்பாடு சாம்பார் தான் ஆச்சு. அப்புறம் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாருக்கும். என்ன நிசா? நீட்டாக பேக் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதால் வைக்கிற சாப்பாடு வந்து பத்தாது இல்லை, இன்னும் வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் தாராளமாக ஒரு ஆள் சாப்பிடலாம், ஃபுல்லாக சாப்பிடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல, வீடியோவில் பார்க்குறதுக்கான சின்னதாக இருக்குது. இதில் வழியே வைக்கிறது தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்டு மிச்சமே இருக்கும். சரி, இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிற? ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரை மாற்ற போகிறேன். கீழே வச்சு மாற்றிக்கிறியா? வேண்டாம்,
சட்டியை கீழே இறக்கி வச்சுறேன். அந்த சட்டியை கீழே இறக்கி வச்சுறேன். மாத்தையில் சிக்கலாயிர போகுது. அடுப்பில் வச்சிரு, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சாம்பாரெல்லாம் இந்த சட்டியில் மாற்றிட்டு 2 சட்டிலையும் அப்புறமா இந்த சட்டியில் சாதத்தை கொட்டி கிளறணும். ஏன்னா சட்டி பத்தாது நமக்கு. கிளற முடியும். பார்த்து பொறுமை. சரிக்குது. போதும் விடு, போதும் விடு, போதும் விடு, போதும் விடு, போதும் விடு, போதும் விடு. அதை இறக்கி கீழே வச்சிடுறியா? இந்த இதில் ஊற்று. அதை இறக்கி அங்கே வச்சிரு. பார்த்து இப்போ இதில் ஊற்று. பத்தலை, அதெல்லாம் சோத்தை கொட்டிடு அப்படியா? ஓகே. ஆமாம், இதை வந்து எடுத்துகிட்டு போமா, இங்கே எடுத்து ஓரமாக வைமா. இப்போ இதை எடுத்து அத்தைக்கிட்ட கொடுத்துரு, ஓரமாக வைக்கட்டும். இப்போ சாதத்துக்கு வைக்கிறது மண்ணில் வைக்க வேணாம். அது அப்படியே திண்ணையில் வைமா. இல்லை, கிளறிட்டு எடுத்துக்கிறோம். மண்ணில் வைக்க முடியாதுல்ல. சாதத்தை எடுத்து கொடுத்தீங்க சார். பொறுமையா. இப்படி அள்ளி போட்டுறதே பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். கொட்டினோம்னா மூஞ்சில் சாம்பார் கும்பாரெலாம் அடித்து தெரிச்சிடும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினாலே கிளறிடலாம் அப்படியே நீட்டாக. சாம்பார்லாம் அள்ளி எவ்வளோ ஊற்ற முடியுமோ எல்லா சாம்பாரையும் கொள்ளன்னு ஊற்றி நிறையா வச்சுட்டான். சாம்பார்லாம் இது நிறையா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அளவாக வச்சுருந்துருக்கணும். சரி வீட்டு நிறையா ஊற்றி நிறையா கொடுப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் பண்ணது 10 பேருக்கு கொடுக்கலான்னு. ஆனால் ஒரு 19-20 பேருக்கு நிஷா செஞ்சுருக்கா. பார்ப்போம் எவ்வளோ பார்சல் வருதுன்னு. நாளைக்கு நிஷா நேரம்லாம் 10 மணிக்கு கும்பாபிஷேகத்தில் இருந்துக்கிட்டு இருப்பா. நாளைக்கு நிஷாவுக்கு அன்னதான சாப்பாடு. என்ன அங்கேயும் சாம்பார் சாப்பாடு தானே, வித்தியாசமாவா கொடுக்க வராங்க. லேசாக தட்டி விட்டு பார்க்குறியா? கொஞ்சமாக தட்டு, கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை கொட்டிக்கலாம். துமால் விழுவ போதுரி. போதும், விடு 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 விடு. கிளறிட்டு கொட்டிட்டியா? சரி விடு. கிளறிட்டு இது பண்ணலாம்ல. சாம்பார் ஊற்றவா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுறியா? இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். கெட்டி இல்லாமல் நைஸாக கிளறிடும் அப்படியே. அதான் ஒவ்வொரு ஓரமாக அப்படியே கிண்டி கிளறினாங்க. சரி, யாருக்கும் இன்னைக்கு சாம்பார் வேணா சொல்லுங்க, பார்சலாவது அனுப்பிச்சி வைக்கிறோம். கொஞ்சம் நிறையா நிஷா சாம்பார் செஞ்சுட்டா. பார்சல் கடையில் இது வைப்பாங்க, ஸ்வீல் வைப்பாங்க, கொஞ்சம் சாம்பார். அப்படி உங்களுக்கு கிளறி விட்றீங்க நல்லா தாராளமாக. இது இப்படி கட்டி கட்டியாக இருந்தால் இப்படி இது பண்ணி தானே கிளற முடியும். அப்படியே கிளறி அந்த கிளறி பார்ப்போம். ஏன்னா சொல்கிறது ஈஸி, அது செயல்முறையில் கஷ்டம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி எல்லா காய்கறியும் அரிச்சு அதில் போடும். அதுக்கு குட்டாவத்தை இங்கே தூக்கி வச்சு ஊற்றல போடுவோம். அப்போ எடுத்துட்டு வா. இது நல்ல ஐடியா தானே. செல்வா பண்ணுறது செம்ம காமெடியாக இருக்கு. ஒரு காய்கறி இல்லாமல் எல்லாத்தையும் அரிச்சு போடணும். அப்போ தான் நிறையா தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி தானே நிஷா? ஊத்துறது மாப்பிள்ள கையிலலாம் தெரிக்கேடி. முருங்கைக்காயெல்லாம் பாருங்க. எனக்கு பிடிச்ச காய்கறியில் முருங்கைக்காயும் ஒன்று. நான் வந்துட்டாரு தோற. சாம்பார் அங்கே வரைக்குமா வீசி இருக்கு உனக்கு? சரி இருங்க, நாங்கள் கிளறிட்டு பார்ப்போம். காய்கறியெல்லாம் அரிச்சு போடணும். கேமரா ஒரு கையில் வச்சுக்கிட்டு அரிக்கவும் முடியல. 2 பேர்த்தோட டியூட்டியும் மாற்றியாச்சு. இப்போ செல்வா வந்து கிளறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் அவர் வந்து கிளறிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து காயெல்லாம் இப்படி எடுத்து போட போகிறேன்.
சூப்பராக இருக்கா? நல்ல மணக்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிடலாமா? என்ன ஆகும்னா பார்சல் பண்ண முடியாது, பிதுங்கிட்டு நிற்க. ஒவ்வொரு நம்ம டெய்லியும் வந்து என்ன பண்ணுறோன்னா கட்டைப்பை மேலே ஒவ்வொரு சாப்பாட்டு மேலே ஒவ்வொரு சாப்பாடு வைக்கிறோம். அப்போ அடியில் இருக்க சாப்பாடு வந்து ஈரமாகி அந்த பின்னாடி உள்ள பேப்பரில் வந்து தண்டிடும். இங்கே ஒரு சட்டி சாம்பார் இருக்குது, அங்கே ஒரு சட்டி சாம்பார் இருக்குது. நான் நிஷா கிட்ட ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், அது அப்புறமா இது பண்ணிக்கலாம். எங்கள் கோழியும் கரெக்டான டயத்துக்கு கிளற டயத்துக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா? இங்கே இருங்க. சரி, சூப்பராக கிளறியாச்சு. நம்ம கட்டுவோமா? ரைட். சேர்ந்து ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் கிளறி முடிச்சா ரெடி பண்ணியாச்சு. வாணி சார், உங்களுக்கெல்லாம் சாம்பார் சாதம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதுக்கு கூட்டு ஏதாவது செய்யலாம்னா பார்த்தா நிறைய காய்கறி போட்டிருக்கிறதுனால எதுவுமே எந்த கூட்டு செய்யணும்னு தெரியல. அதனால காய்கறி நிறைய கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு சாதம் செஞ்சிருந்தோம்னா அதில் உள்ள காய் வேற காயை போட்டு நம்ம செஞ்சுருக்கலாம். கடைசி கட்டமாக என்னன்னா சாம்பார் நிறையா வச்சுட்டா நிஷா, அதுதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேரில் எடுத்து வச்சுறேன், ரப்பர் பேண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் சேரில் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, நம்ம சாப்பாடு கட்ட ரெடி பண்ணிடலாமா? சாப்பாடு கட்டவானே சார்? ஊறுகாய் எப்படி எப்படி வைக்க போகிறேன்? வெளியிலே வச்சிருக்கேன். ஊறுகாய் வெளியில் வச்சிருவோம். உள்ளே வச்சோம்னா அது பிளாஸ்டிக் சாப்பாடு மடிச்சு மேலே வச்சு அப்படி மடிச்சுனா மடிக்கணும். அது மாதிரி வெளியில் வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா உள்ளே வச்சா வந்து சாப்பாட்டுலாம் இழுப்பிட முடியும். நாளைக்கு 5வது நாள், நாளைக்கு இல்லை சீக்கிரமே 5வது நாள் என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லுங்கள். கண்டினியூவாக நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா 4 நாள் என்ன சாப்பாடு செஞ்சுருப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். 5வது நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு நம்ம சொல்லுங்கள். ஊறுகாய் பிச்சு போடவா? பிச்சு போட்டு தானே இருக்கு. இந்த இங்கிட்டு கிடைக்கிற பிச்சுக்கலாம். நல்ல சுட இருக்கு, அப்படியே நல்ல சூடா. சாதம் ஆறி போயிருந்தாலும் இந்த சாம்பார் சூடா இருந்துச்சுல்ல, சூடா. ஒரு நாளைக்கு யாராவது வாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்க கூட சேர்ந்து எல்லாரும், நீங்கள் நான் நிஷா எல்லாம் சேர்ந்து அன்னதானம் பண்ணுவோம். யார் வர ரெடியாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சேர்ந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து சமைச்சு, நிஷாவோட சமைச்சு எல்லோரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணுவோம். பேக் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். நிஷாவோட பைக்லேயே போய் நீங்களும் அன்னதானம் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும். ஒரு 2-3 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும். ஆமாம், இல்லை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவா நிஷா. நீங்கள் 5 மணிக்கு வந்தீங்கன்னா போதும். சாப்பாடு இறக்கிட்டு பேக் பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணுறது, அது மட்டும் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் நிஷா பண்ணிடுவோம். ரொம்ப கொலன்னு போயிருச்சா நிஷா? கரெக்டாக இருக்குது. சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்க ஆரம்பிச்சிடும். சாம்பார் இந்த கொலன்னு இருக்கிறதுனால அப்புறம் கொஞ்சம் நல்லா அதிகபட்சமாக பேக் பண்ணி முடிச்சு 10 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க சார். இதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்ததா புதுசா? இது இல்லாமல் இன்னொன்று இருக்கா? இதுதான். ஆமா, இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு. அதானே. ஓகே, மானிட்டைசேஷன் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னியா? நம்ம சேனலுக்கு ஆயிருக்கு. அவங்க தான் காசு உனக்கு வர போகுதா அவங்களுக்கு வர போகுதா? நீ தான் தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த காசுல ஏதாவது கமிஷன் காசு மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா வேலை தாங்க நானும் பார்க்கறேன். ஏன் நிஷா இன்னைக்கு அன்னதானம் பண்றதுக்கு இன்னைக்கு 200 ரூபாய் சமைச்சதுக்கு சாப்பாடு கட்டது கொடுத்துட்டேன். அதெல்லாம் அப்பப்போ அதெல்லாம் ரூட் ஓடிக்கிட்டு தான் இருக்கும்.
ஜஸ்ட் ஒரு நம்ம 40 வீடியோ தான் போட்டிருக்கோம். 40 வீடியோவில் ஒரு 4 வீடியோ தான் உருப்படியாக பார்த்துருக்கீங்க. அதுவும் நல்லா ஃபுல்லாக பார்த்ததுனால சீக்கிரமே 4000 வாட்ச் வருஷம் நம்ம ரீச் பண்ணிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 40 வீடியோ 4 வீடியோ தான் உருப்படியாக இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆஹா, இப்போ புதுசாக நம்ம சேனல், இந்த புது சேனல் யாருக்கும் தெரியாதுல்ல, உங்களுக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு. அதனால இல்லாட்டி 40 வீடியோவுமே நல்லா நிறைய பேர் பார்ப்பீங்க. தெரியாதுல்ல நிறைய பேருக்கு சேனலில். அதுலேயும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு, இந்த பேப்பர் கொஞ்சம் திக்காக இருக்கு. அதனால தான் இது 90 ரூபா, அது 85 ரூபா. 5 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. ஊறுகாய் பத்தலை அப்படின்னா ஒரு வேளை வீட்டில் உள்ள ஊறுகாயை வைத்து விடலாம். வீட்டில் பாட்டிலில் ஊறுகாய் இருக்குது, பாட்டில் ஊறுகாயை வச்சுக்கோம். ஒரு வேளை இது பத்தலை அப்படின்னா பத்தலைன்னா 30 சாப்பாடுக்கு மேலே வரும். 30 ஊறுகாய் இருக்கா? பரவாயில்ல. 13 17 எவ்வளோ? 30. அதுதான். என்ன வண்டி சுலவாயிருச்சா நிசா? நாளைக்கு ப்ரோக்ராம் அங்கே ஓடிடும். வெள்ளிக்கிழமையா நாளைக்கு? வியாழக்கிழமை இதில் ஓடிடும். இதில் கும்பாபிஷேகம். வெள்ளிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங். செல்வா போவார். நான் போகல. நீ என்ன சொன்ன? நீ மட்டும் தான் புள்ள பெத்தியா? நானும் தானே பெத்தேன். நான் போறேன். வெள்ளிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங். புடவை எடுத்து மடிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு புடவை மடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. பேரண்ட்ஸ் மீட்டிங் வெள்ளிக்கிழமை, அதனால போகணும் அப்படின்னு. நீ ஏன் நீ நாம 2 பேரும் தான் பேரண்ட்ஸ், நீ மட்டும் தான் போவியா? நான் போவேன் அப்படின்னு. அதான் தாராளமாக போயிட்டு வா. அது வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் போகிறதுக்கு நேற்றே புடவை. செவ்வாய்க்கிழமையே. அப்புறம் அதில் மடிப்பெல்லாம் எடுத்து வச்சாதான் போகிறப்ப டக்குன்னு எடுத்து மேலே அப்படியே சுற்றிக்கிட்டு ஓடிடலாம். தண்ணி வருதாம்மா? வருதா? மறுபடியும் வந்து வியாழக்கிழமை கும்பாபிஷேகம், வெள்ளிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங், சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. அன்னைக்கு ஏதோ கோயில் போலான்னாரு, வேணான்னுட்டாரு. இப்ப சனிக்கிழமை கோயிலுக்குன்னாரு. சனிக்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தேவை இருக்கு. சனிக்கிழமை ஃபுல்லா எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தேவைக்கு போக முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவை. சனிக்கிழமை வேணா கோடியக்கரை போயிட்டு. கோடியக்கரை வீடியோ நம்ம சேனல்ல பழைய சேனல்ல தான் இருக்கு. அதனால கோடியக்கரை போய் vlog எடுத்து. அப்புறம் எங்க ஃப்ரீயா இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதனால டைம் கிடைக்கல டக்குன்னு அந்த அதுக்கான வேலையை முடிச்சு வச்சிரணும். அன்னைக்கு போயிட்டுக்கிட்டு எந்த புடவை கட்ட, எதை பண்ண, எதை எடுக்கணும் அவசரமா இழுத்து தள்ளி விட்டு மறுபடியும் மடிக்க வைக்கிறது. அப்புறம் திங்கக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட். செவ்வாய்க்கிழமை மறுபடியும் காலையில 5 மணிக்கு கிளம்புனா புதன்கிழமை காலையில தான் நிசா வீட்டுக்கு வரும். ஏன்னா நாங்க கோயிலுக்கு போறோம். அதுக்கு தானே. ஆமா ஆமா. திங்கக்கிழமை காலையில அடைக்கலங்க தருவது. மதுரை வர போறோம். மதுரையா? மதுரை தானே சிவன் ராத்திரிடி. செவ்வாய்க்கிழமை அடைக்கலங்காத்தர் கோயில் கோயில்ல சிவகங்கை வரலாம். சிவகங்கை வந்துட்டு மன்னாருக்கு போனா அப்படியே போச்சு. நம்ம காலையில போவோம். இல்லாட்டி பகல்ல மறுநாள் காலையில் ஒரு காக்கா கூட இருக்காது. எல்லாம் சாமி கொண்டு போனதுக்கு சும்மா போய் கோயிலில் சுற்றி பார்த்துட்டு வருவார். அந்த கும்பலா கோவிலில் சாமி பார்க்கறது நல்லா இருக்கும். அப்போ போயிட்டு அப்போதான் சாமி வந்து வீட்டெல்லாம் சுற்றி வந்து துண்ணூறு கொடுக்க வரும். அப்போ நம்ம எதுவும் நம்மளுக்குள்ள இதெல்லாம் காரியத்தெல்லாம் கேட்கணும் சாமிக்கிட்ட. நீ என்ன கேட்க போற? என் புருஷன் போவானா மாட்டானு அப்படியெல்லாம் இல்ல. நீ படிய போய் கிழிச்சிருவ. ஏதோ 2 வருஷத்துல போயிட்டியா, அது இவ்வளவு இதா இருக்கு. கரெக்டான டைமிங் வந்தா தான் போக முடியும். எல்லா நேரத்துலயும் போக முடியாது. சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறவங்க கீழே சாஞ்சி போயிட போகுது. எங்கிட்ட இந்த ஊறுகாய் எங்கிட்ட நவத்தி வச்சுட்டு இங்கிட்ட அடிக்கிட்டு வாங்க. சரிஞ்சு கொட்டிடுச்சுன்னா பொத்துன்னு ஒன்று. ஒரே பாட்டா ஓடிட்டு இருக்கு 2 நாளா. நாளையோட
நிகழ்ச்சி எதுவும் வச்சுருக்காங்களா? கட்டை விட்டு போட பார்த்தா தான் தெரியும். அதுவும் திருச்சம்பளம் போனால் தான் பார்க்கலாம் கட்டை விட்டு. ஏன் இந்த போட்டு இங்கேயே வச்சுருப்பாங்க ரோடு மேலே. வரிசையாக கும்பாபிஷேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ப்ராப்பராக ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேராருன்னு வந்தீங்கன்னா நிஷா பாருங்கள். அந்த நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நிஷா எப்படி சமைச்சிருக்கா என்ன கோயிலில் நீலகண்டவனா இருக்குது. ஏன் 10 வருஷமா 11 வருஷமா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களே, சொல்லுங்க உங்கள் பெருமை அருமையெல்லாம் சொல்லுங்க. தக்காளி தொக்கு வைக்க தெரியும் எனக்கு. 6வது 5வதுலேருந்து வடிக்கையில் வைக்க தெரியும். அது ஒன்று சாப்பிட்டுட்டாராம். அதான் சொன்னேன்ல 30 ஊறுகாய் இருக்குது, 30 சாப்பாடு வரும். இன்னும் 2 ஊறுகாய் இருக்குது. இது ஒன்றா அது எல்லாம் 2 சாப்பாடு பிடிங்கிட்டு போயிருங்க. வாங்கட்டு பசிக்கு தானே சாப்பிடுறோம். இல்லை அப்புறம் கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு சிலவங்க வந்து முடியாதவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்க, இன்னொன்று கொடுங்கன்னு வாங்குறாங்க. ஓகே நிஷா சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் பாருங்கள். வேறு என்ன நிஷா? அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பாடு கொடுப்போம். 30 சாப்பாடு வந்துருச்சா? கல்யாணங்க, அதான் அந்த பார்த்துங்க மேலதானெல்லாம் வருது நீலகண்ட பிள்ளையார் கோயிலில். சரி வாங்க நம்ம போய் சாப்பாடு. கல்யாணமா நிச்சயதார்த்தமானு தெரியல, ஆனால் இது போகிறாங்க. வாங்கிக்கோங்க சாப்பாடு, வாங்கிக்கோங்க பாட்டி, வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க பாட்டி. இல்லை இந்தாங்க. முடியாது. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. சாம்பார் சாதம் உள்ள இருக்கு, தொட்டுக்க. அண்ணா அண்ணா சாப்பாடு. இந்த பின்னாடி ஒரு அண்ணன் நிக்கிறாங்க, கொடுங்க. எல்லாத்துக்கும் இருக்கு தரம், தரம் எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாரும் வாங்கிக்கலாம், பொறுமையா வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்கும் வாங்கலாம். இந்த பாட்டிக்கு இன்னொன்னு கொடுங்க, அவங்க போட்டு. இங்க ஒரு பாட்டி பின்னாடி, அவங்க வாங்கிட்டாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம அன்னதானத்தை சாம்பார் சாதம் அன்னதானம் வந்து சூப்பராக கொடுத்தாச்சு. ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.